Taste the Daily. அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் அருகே பிரபல டாடா எலக்ட்ரிக் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பெண்கள் விடுதியில் குளியல் மற்றும் கழிவறைகளில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டு அதனை வெப் தொலைக்காட்சிகளுக்கு விற்பனை செய்து பணம் சம்பாதிக்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் பணிப்பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் பகுதியில் மிகப்பெரிய நிறுவனமான டாடா தொழிற்சாலையானது அமைந்திருக்கக்கூடியது ஒரு ஒரு எலக்ட்ரிக் நிறுவனத்தை உருவாக்கியுள்ளது. அதில் தமிழகம் உட்பட வட மாநிலங்களை சேர்ந்த சுமார் 1,00,000 பேர் அங்கே பணிபுரிந்து வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் மட்டுமே இதில் அதிக அளவில் அந்த நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். இதற்காக விடுதிகள், அதே போன்ற உணவகங்கள், அது போன்று பல்வேறு வசதிகள் தனித்தனியாக உருவாக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில அந்த குறிப்பிட்டக்கூடிய அந்த ரெசிடென்சி ஒரு தனியார் விடுதியில சுமார் 20,000 பேர் தங்கி அங்கிருந்து பணியாற்றி வருவதாக கூறப்பட்டக்கூடிய நிலையில இன்று மாலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அங்க நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய சில பெண்கள், அங்க பணியாற்றக்கூடிய பெண்களுடைய நண்பர்களுக்கு சில ஒரு வீடியோ காட்சிகள், அதாவது அந்தரங்க வீடியோ காட்சிகள் வெளியாகியதாகவும் இது அங்கிருந்து வெளியாகப்பட்டதாகவும் தெரிய வந்தது. இது குறித்து அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட பெண்களிடம் தெரிவிக்கும் போது இது எப்படி வந்தது என்று தெரியாமல் திகைத்த அந்த பெண்கள் விடுதி மேலாளர் மற்றும் அந்த நிறுவனத்திடம் முறையிட்ட போது அவர்கள் சரியான பதிலை அளிக்கவில்லை. இதனால் அவர்கள் ஒருவர் பின் ஒருவாக பயப்பட்டு அவர் அந்த குறிப்பிட்ட அந்த விடுதியினுடைய மேலாளர் மற்றும் அந்த உரிமையாளரிடம் அவர்கள் முறையிட்டனர். அங்கிருந்தும் சரியான பதில் வரவில்லை. இந்த நிலையில்தான் அவர்கள் இப்பொழுது இந்த கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக இரவு நேரத்தில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட விடுதியில் அதாவது விடுதியில் தங்கி பணிபுரியக்கூடிய பெண்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரும் அந்த பகுதிக்கு விரைந்துள்ளனர். அவர்கள் தொடர்ந்து இது போன்று ஒரு குற்றச் செயலில் ஈடுபட்டது யார், இது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. அதாவது இந்த வீடியோ காட்சிகளை அவர்கள் சமூக வலைதளங்களில், குறிப்பாக உலகத்தில் உள்ள பல்வேறுபட்ட இடங்களில் இதை விற்பனை செய்ததாக ஒரு குற்றச்சாட்டும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்படி ஒரு குற்றச்சாட்டு இந்த இடத்தில் ஏற்பட்டுள்ளது. அது சமயம் அங்கு 20,000க்கும் மேற்பட்ட அந்த பெண்கள், பணிபுரியக்கூடிய ஆண்கள் மற்றும் சுற்று வட்டார ஆண்கள் மட்டும் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பெண்களை ஒரு பக்கம் அவர்கள் சமாதானத்தில் ஈடுபட்டாலும் கூட அங்கு சுற்று வட்டாரத்தில் இந்த தகவலை கண்டு வரக்கூடிய நபர்களையும் ஆண்களையும் ஆர்வலர்களையும் அவர்கள் தடுத்து வருகின்றனர். குறிப்பாக ஜாமர்கள், செல்போன் ஜாமர்களை வைத்து அந்த இடத்தில் நடக்கக்கூடிய தகவல்களை இங்கும் பரவ விடாமல் தடுக்க ஜாமர்களை வைத்து தடுத்து வருகின்றனர். இது ஒரு மிகப்பெரிய தவறாக கருதப்படுகிறது. அதாவது ஒரு பெண்கள் தங்கக்கூடிய விடுதியில் அதை கண்காணித்து, குறிப்பாக அவர்கள் குளியல் அறை மற்றும் விடுதிகளில் அந்த கேமராக்களை வைத்து விற்பனை செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு போக போக தான் தெரியும், விசாரணை தெரியும் தான் தெரியும். இருந்தாலும் இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காமல், அங்கிருந்து செய்திகளை பரவ விடாமல், அங்கிருந்து ஜாமர்களை வைத்து அந்த தகவல்களை தடுத்து அங்கு இருக்கக்கூடியவர்களை கட்டுப்படுத்தி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் களத்தில் இறங்கி அந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விடிய திமுக அரசில் இது போன்ற பல சம்பவங்களை நாம் கடந்து வந்துவிட்டோம். இருந்தாலும் இதுவும் மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஒரு 20,000 பேர் தங்கி ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு இந்த இடத்தில் அதனை வியாபாரமாக்கி
பெண்களுடைய அந்தரங்க புகைப்படங்களையும் அந்தரங்க குளியல் காட்சிகளையும் வியாபாரமாக்கி விற்பனை செய்து அதன் மூலம் வருமானம் ஈட்டியதாக அவர்கள் புகார் சாட்டியுள்ள ஒரு சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரபு, உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.